சக்தி. இத போல சக்தியெல்லாம் ஏற்படுத்தித்து ஓஜஸ்ஸஹோபலம் ஜக்ஞே தத பிராணோ மகானசுகு. அதுக்கப்புறம் பிராணவாயு பிறந்தது. மனிதன் வாழணும்னாலோ மிருகங்கள் வாழணும்னாலோ பிராணவாயு தானே முக்கியம். அது இருந்தா தானே உயிர் இருக்குன்னே சொல்றோம். ஒருத்தருக்கு உயிர் படுத்துன்னா நூலை மூக்கு முன்னாடி வச்சு பார்க்குறோம். ஆடலைன்னா உயிர் படுத்துன்னு அர்த்தம். பிராண அபான வியான உதான சமானங்கள், இந்த 5 வாயுக்கள் மிக முக்கியம். அதுல பிராணவாயு ரொம்ப முக்கியம். அது சிருஷ்டிக்கப்பட்டது. அனுப்பிராணந்தி எம் பிராணாக பிராணாந்தம். பகவான் உடனே பிராணன் மட்டும் இருந்துட்டா பார்க்க வேண்டாமோ, கேட்க வேண்டாமோ, முகர வேண்டாமோ, ருச்சிக்க வேண்டாமோ, கையால் எடுக்க வேண்டாமா, காலால நடக்க வேண்டாமா? அப்படி நினைத்து கொண்டவுடன் முகம் முதல்ல தோன்றிற்று. அந்த முகத்திலிருந்து எது எது ஒண்ணுனா தோன்றதுன்னு தெரிவிக்கிறார். இப்ப 4 ஒரு சார்ட் காட்ட போறேன். அதுல முதல்ல அதிஷ்டானம், 2வது இந்திரியம், 3வது தேவதை, 4வது கர்மா. அதிஷ்டானம்னால் இருப்பிடம்னு அர்த்தம், இந்திரியம்னால் புலன் அர்த்தம், தேவதைனால் அந்த புலனுக்குண்டான தேவனாருன்னு அர்த்தம், கர்மானா அந்த புலன் செய்யும் செயல் எதுன்னு பொருள். இப்ப இந்த 4 ஒன்னொன்னு ஏதேதுன்னு பார்த்துக்கலாம். முதல்ல பகவானுடைய தாடை, தாலுன்னு சொல்லுகிறோம். அதுதான் 18வது ஸ்லோகத்துல சொல்றார். முகதஸ்தாலு நிர்பின்னம் ஜிஹ்வா தத்ரோபஜாயத. தாலு அதிஷ்டானம், இருப்பிடம். தாடையில இருக்கிறது நாக்கு. நாக்குங்கிறது தான் புலன். நாக்குக்கு தேவதை வருண பகவான். அறிந்து கொள்வது ரசத்தை. அப்ப அதிஷ்டானம் தாலு தாடை, அதுக்கு இந்திரியம் புலன் நாக்கு, அதுக்கு தெய்வம் வருணன், அது செய்யும் செயல் நன்கா ருச்சித்தல், ரசத்தை தெரிந்து கொள்ளுதல், சுவையை அறிதல். உடனே பகவானுக்கு பேசணுங்கிற ஆசை வந்துருத்து. அதுக்கு இருப்பிடம் வாய், அதுக்கு இருக்கிற புலன் வாக் அப்படிங்கிற புலன். அந்த பேச்சுக்கே அதிபதி தெய்வமாறு அக்னி பகவான், நெருப்பு கடவுள். அது செய்யக்கூடிய கர்மா என்ன? பேசுதல், ஒலிய வெளிப்படுத்துதல், அது கர்மா. அதுக்கடுத்தது மூக்கு உருவாச்சு. பகவானுக்கு எல்லாத்துக்கும் முகரணம்ங்கிற ஆசை வந்தது. மூக்கு உருவாச்சு. மூக்கு தான் அதிஷ்டானம், இருப்பிடம். அந்த மூக்குக்குள்ளே முகரும் புலன் இருக்கும். மூக்கே இருந்துட்டா முகர முடியாது. பல பேருக்கு மூக்கு நன்னா இருக்கும், ஆனா வாசனையே தெரியாது, தெரியுமோ? ஏன்னா எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இல்ல சிலருக்கு சில வாசனை தெரியவே கூட தெரியாது. அதனால மூக்கு இருந்துட்டதுனால வாசனை தெரியும்னு அர்த்தம் அல்ல. மூக்கு இருப்பிடம், அதுல வாசனை பிடிக்கக்கூடிய புலன் இருக்கணும். ஆக மூக்கு, அதுல இருக்கக்கூடிய கிராணேந்திரியம், அதனுடைய தேவதை வாயுதான் தேவதை. அது எதை பிடிக்க போறது? கந்தத்தை பிடிக்கும். கந்தம்ங்கிறது நறுமணம். நறுமணத்தை கிரகிக்க கூடியதான் அது செய்யும் செயல்பாடு. அதுக்கப்புறம் கண்ணு உருவாச்சு. கண்ணு கோளம், அதுதான் இருப்பிடம். அதுல உள்ள இருக்கக்கூடியது ரொம்ப சூக்ஷ்ம புலனான சக்ஷுர் இந்திரியம், சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய புலன். அதற்கு தெய்வம் ஆதித்யம்ங்கிற சூரியன் தான் தெய்வம். கண்ணுக்கு சூரியனே தெய்வமாக இருக்கிறார். அது செய்யும் செயல் நிறத்தை நன்கு கிரகித்தல், ரூபம்னு சொல்லுகிறோமே, நிறத்தை கிரகித்தலை செய்யும். அடுத்து காதுகள், காதுதான் இருப்பிடம். அதிலே சிரவணேந்திரியம், கேட்கும் புலன்தான் புலன். அதுக்கு தேவதை திக்குகள், தெற்கு வடக்கு மேற்கு எல்லாம் இருக்கே, அதுதான் அதுக்கு தேவதை. அது செய்யும் செயல் நன்கு சப்தங்களை கிரகித்தல், ஒலியை கிரகித்தல். அதுக்கப்புறம் தோல் உருவாச்சு. தோல் தான் இருப்பிடம். அதில் இருக்கும் புலனுக்கு துவகிந்திரியம், தொடு உணர்ச்சி புலன்னு பெயர். அதுக்கு தேவதை மரங்கள் தான் தேவதைகள். அது செய்யக்கூடியது ஸ்பர்ஷத்தை உணரும், தொடுதலை உணரும். அது அதுக்கு இருக்கிற கர்மா. அதுக்கப்புறம் பகவான் எடுக்கணும்னு ஆசை வந்தது. கைகளை எல்லாம் உருவாக்கினார். கைகள் இருப்பிடம். அதுல என்ன இந்திரியம் இருக்கு? பலம் அப்படிங்கிறது அதில் உள்ளது. அந்த பலத்துக்கு தேவதை இந்திரன்தான் தேவதை. அது புரியும் செயல் ஆதானம், எடுத்தல்ங்கிற செயலை புரிகிறது. நடக்கணும்னு ஆசைப்பட்டார். கால்கள் இருப்பிடம், கால்கள் ஏற்பட்டன. அதிலே கமனம், கமனம்ங்கிறது தான் புலன். அது அதில் உள்ளது, செல்வதற்குண்டான புலன். அதுக்கு ஆறு தேவதை? விஷ்ணுவே தேவதை. அது என்னும் கத்தில் போகும். அதுக்கு வந்தது ஹிருதயம் தான். என்று கற்க மேற்கொண்டு அடுத்த ஸ்கந்தத்துக்கு போகிறோம். இத்தோட 2வது ஸ்கந்தம் முற்று பெறுகிறது. 2 இடம் தாண்டி இருக்கோம். அப்போ இனி மேற்கொண்டு நிதானமாய் 3வது ஸ்கந்தத்துள் ஆவலோடு நுழைவோம்.